தமிழ்நாடு இன்னொரு மொழிப்போரை சந்திக்க தயங்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசையும் மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி என கூறிய ஒன்றிய கல்வி அமைச்சரை கண்டித்தும் சென்னை பாரிமுனையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் மும்மொழிக் கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்பை கண்டித்து முழக்கம் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்தியை ஏற்றுக்கொண்ட ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்கள் தற்போது தங்கள் தாய்மொழியை இழந்திருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்க மறுக்கும் ஒன்றிய அரசின் பாசிச போக்கிற்கு எதிராக தமிழ்நாடை கொந்தளித்துள்ளதாக அவர் கூறினார். இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழிக் கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு. ஹிந்தியை நாம ஏத்துக்கிட்டாகணும்னு விடாப்பிடியா வீம்பா அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியை திணிச்சு, தமிழ்நாட்டு கூட திணிச்சு, தமிழ்நாட்டுடைய வரலாற்றை, பண்பாட்டை, தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம், ஜனநாயகத்தை மதிக்கின்றோம். அதனால்தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில் இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம். நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய காதுகளில் விழ வேண்டும். நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழிப்போரை சந்திக்கவும் தயங்காது. மும்மொழிக் கொள்கையை என்றைக்கும் ஏற்க மாட்டோம் என திட்டவட்டமாக கூறிய உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதியை தான் கேட்பதாக குறிப்பிட்டார். இது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பிரச்சனை என்பதால் நம் உரிமைக்காக கட்சிக் கொள்கைக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஓரணியில் இணைந்து எதிர்க்க வேண்டும் எனவும் உதயநிதி கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.